மதுரை ரவுண்ட் டேபிள் 14 செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. மதுரை ரவுண்ட் டேபிள் 14 மதுரையில் உள்ள தல்லாகுளத்தில் உள்ள லட்சுமி சுந்தரம் ஹாலில் மார்ச் 9, 2024 சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணி முதல் அரசு பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டுவதற்கான சமூக சேவை முயற்சியின் ஒரு பகுதியாக நிதி திரட்டும் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு அலப்பறை மதுரையுடன் மொட்டை மாடி இசை பயணம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் மூலம் வரும் நிதியின் மூலம் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகாவில் உள்ள கொங்கம்பட்டி ஊராட்சி, காரைப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 2 வகுப்பறைகள் கட்டப்படும். இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் முன்பதிவு புக் மை ஷோ மற்றும் 808.coவில் கிடைக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ரவுண்ட் டேபிள் 14 தலைவர் ரிஷ்வந்த் ஜெயராஜ் மற்றும் MRD 14 செயலாளர் மணிராம்குமார் ஆகியோர் அரசு பஞ்சாயத்து பள்ளிக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சியாக இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். வட்டமேசையில் நாங்கள் நிறைய சேவை திட்டங்களை செய்கிறோம் மற்றும் முக்கியமான திட்டங்களில் ஒன்று கல்வி மூலம் சுதந்திரம். பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இப்போது அரசாங்கத்தின் நம்ம ஊரு நம் பள்ளி திட்டத்தின் கீழ் வகுப்பறை கட்டுமானத்தை ஆதரிக்க விரும்புகிறோம். 2 வகுப்பறைகளுக்கு தோராயமாக 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று பெண்கள் வட்ட தலைவர் MLC 8 திருமதி மதுபாலாவுடன் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நாங்கள் மதுரை ரவுண்ட் டேபிள் 14ங்கிற ஒரு நிறுவனத்துலேருந்து ஆர்கனைசேஷன் நாங்கள். அண்ட் மதுரை ரவுண்ட் டேபிள் 14ங்கிறது ஆல்மோஸ்ட் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் மொத்தம் ஒரு 365 இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன இது இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. எல்லா இதுலேயும் மதுரையில் மொத்தம் 2 டேபிள் இருக்காங்க. அதில் 14ல் இருந்து இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மேலூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிளாஸ் ரூமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்ட் ரைசர் வேறு ஒன்றும் இல்லை, மொட்டை மாடி மியூசிக்குங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அது. ஸோ இந்த நிகழ்ச்சி வர மார்ச் 9 நடக்குது. இப்போ ரவுண்ட் டேபிளை பற்றி சொல்லணும்னா, ரவுண்ட் டேபிள் மொத்தம் இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆவரேஜ் ஆஃப் 18 ஏஜ்லேருந்து 40 வரைக்கும் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தே கிவ் சர்வீஸ் த்ரூ ஃபெல்லோஷிப் இந்த ஆர்கனைசேஷன். உண்மையாக சொல்லணும்னா, ஸோ இவங்க எல்லாரும் இப்போ நாங்கள் நிறைய சின்ன சின்ன கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஸோ வருஷத்துக்கு மினிமம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், யாருக்காச்சும் ஒரு மெடிசனல் சப்போர்ட்டு, ஒரு ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டு, இல்லை ஒரு வீல் சேர் டொனேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரம் இப்போ ரீசெண்டாக 97ல் இருந்து எங்களோட கோர் ப்ராஜெக்ட் என்னென்னா ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறோம். அதில் கிளாஸ் ரூம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். பள்ளிகள் கட்டி கொடுத்துருக்கோம். மதுரையை சுற்றி உள்ள கிராமங்கள், சின்ன சின்ன ஊர்களில் இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னுதாரணமாக சாத்தமங்கலம் ஸ்கூல் இருக்குது, அண்ணா நகரில் சில பள்ளிகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. ஸோ இதுதான் மதுரை ரவுண்ட் டேபிள் 14 பண்ணி வரக்கூடிய இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இது லேடிஸ் சர்க்கிளுங்கிற இன்னொன்று ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து நாங்கள் இது பண்ணுறோம். லேடிஸ் சர்க்கிளுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எங்களோட ஸ்பௌசஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க லேடிஸ் சர்க்கிள்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்களும் சிமிலராக எங்களோட சேர்ந்து அவங்க அது ரிலேட்டட் சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறோம். அண்ட் அபவுட் த ஈவெண்ட் இந்த ரவுண்ட் டேபிள் 14 சேர்மன் திரு ரிஷ்வந்த் அவர்கள், செக்ரட்டரி மணிராம்குமார் அண்ட் லேடிஸ் சர்க்கிளுடைய சேர்மன் இருக்காங்க. அண்ட் அபவுட் த ஈவெண்ட் திரு ரிஷ்வந்த் உங்ககிட்ட இப்போ சொல்லுவார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஸோ நம்ம இங்கே இந்த இவெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் நமக்கு நம்ம திட்டம்னு ஒரு புது திட்டம் வந்திருக்கு. அது போக நம்ம ஊர் நம்ம ஸ்கூல்னு ஒரு 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 ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. வேறு மிஸ்டர் வேணு ஸ்ரீனிவாசன், டிவிஎஸோட சேர்மன், இஸ் ஹெட்டிங் தட் ஆர்கனைசேஷன். இது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பை இணைக்கிறதுக்கு இந்த நம்ம ஊர் நம்ம ஸ்கூலுன்ற ஒரு திட்டம் இருக்கு. இதில் என்ன பண்றோம், இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம் கட்டினா கவர்மெண்ட் ஒரு கிளாஸ் ரூம், அதுக்குரிய ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 50% நாங்கள் கட்டுறோம், 50% கவர்மெண்ட் பே பண்றாங்க இந்த இதுக்கு. ஸோ இந்த இதை ஃபெசிலிட்டேட் பண்றது தான் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல். ஸோ இந்த திட்டத்துக்கு அடியில் வி வாண்ட் டு பில்ட் 2 கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இந்த கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 12 to 15 lakhs வரும். 15 lakhs ஏன் வரும்னா, there's a lot of norms. இப்போ நல்ல இந்த ஹேண்டிகேப் சில்ட்ரனுக்கு கூடிய ஆக்சஸ், இந்த கிளாஸ் ரூமோட சைஸஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக போடுற மாதிரி they have certain standards வச்சுருக்காங்க. ஸோ 12 to 15 lakhs it could அந்த ஊரை பொறுத்து டிபெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த மொட்டை மாடி மியூசிக்ன்ற ஒரு இவெண்ட்டை இந்த கிளாஸ் ரூமுக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்காக we have created this event.
அண்ட் யூ கேன் see ஆல் த ஸ்பான்சரஸ் இங்கே பின்னாடி இருக்கிறாங்க. தேவ் ஆல் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் அஸ் டு பில்ட் திஸ் கிளாஸ் ரூம். ஸோ மிஸ் மது வில் இப்போ வந்து அவங்க அந்த மேலூர் ஸ்கூலை பற்றி ஷி வில் கிவ் அ ஸ்மால் டீட்டெயில். இப்போ வந்து மேலும் அந்த ஸ்கூல் நேம் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். இப்போ அங்கே வந்து லைக் கைண்ட் ஆஃப் 150 மெம்பர்ஸ் படிக்குவாங்க. பட் அங்கே கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து 4th 5th எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு கிளாஸுமே அவங்க சேம் கிளாஸ் ரூமில் தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ஸுமே இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. லைக் அவங்களுமே அவங்களுக்குள்ள ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ நாங்களும் போய் பார்த்தோம். அந்த ஸ்கூல் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிசர்விங்கான ஸ்கூல்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். மேலூர் கரைப்பட்டி. மேலூர் கரைப்பட்டி. ஆக்சுவலாக கரைப்பட்டி கொங்கம்பட்டி போஸ்ட், அது கொங்கம்பட்டி போஸ்ட் கரியம்பட்டி அப்படின்னு வருது. கரைப்பட்டி கொங்கம்பட்டி போஸ்ட் மேலூர் தாலுக்கால தான் வருது. ஆல்மோஸ்ட் மதுரை லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டோட பார்டர், அந்த பார்டர்ல வருது. அந்த ஸ்கூலும் ரொம்ப ஓரளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த ஸ்கூல் தான். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூல் இருக்குன்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அது பஞ்சாயத்து ஸ்கூல் தான். ஸோ இந்த ரவுண்ட் டேபிளுங்கிற அமைப்பு மூலியமாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இந்த நெட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இந்த ஈவெண்ட்டை வந்து அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்டுக்கு டொனேட் பண்ண போகிறோம், அதை கட்டி கொடுக்க போகிறோம். ஸோ இதான் இருக்கும், ஒரு ப்ரைஸ் பேண்ட்வித் தான் சொல்கிறோம். அண்ட் நெட் ப்ரொசீடிங்ஸ் என்டையர் இதை வந்து நாங்கள் அந்த இதுக்கு தான் கொண்டு போகணுங்கிறது தான் இதோட நோக்கம். டிக்கெட் ப்ரைஸிங் வந்து புக் மை ஷோங்கிற இது மூலியமா செல் பண்றோம். அது அந்த டோட்டல் அந்த என்டையர் ஈவெண்ட் அதை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. அது அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரிஞ்சு 400 to 800 அந்த ரேஞ்சில் இருக்கு சார்.